Hi friends, welcome to Rose Tamil Beauty channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு get ready with me makeup look. ரொம்ப settled glowy ஆன மேக்கப் வந்து எப்படி பண்ணலாம்ங்கறது இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ண போறேன். Makeup start பண்றதுக்கு முன்னாடி Nykaa Hot Pink Sale day போயிட்டு இருக்கு. Up to 60% off வந்து நமக்கு நிறைய பிராண்ட் ஸ்கின் கேர், மேக்கப், ஹேர் கேர் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது. So 19 ஜூலைல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. So கண்டிப்பா நீங்க வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. மேக்கப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்கினை நல்லா ப்ரெப்பிங் பண்ணிக்கலாம். டோனிங் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து Bobbi brown, the primer and as a moisturizer ரெண்டுமே வந்து இது இன்க்ளூடட் தான். ஸோ இது நம்ம ஃபேஸ்ல நல்லாவே அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்கின்னை நல்லா நரிஷா வச்சுக்கும். அட் த சேம் டைம் நல்லா போஸையும் மினிமைஸ் பண்ணிடும் அண்ட் மேக்கப்பும் லாங் ஸ்டேவாக இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா என்னோட ஃபேஸில் நல்லா ப்ரெப் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ MAC பிராண்ட்லேருந்து NC42 என்னோட ஷேடு. இது வந்து SPF 15 இருக்கிறதுனால நம்ம டே டு டே லைஃப்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் ஃபங்க்ஷனுக்குமே யூஸ் பண்ணலாம். லைட் டு ஃபுல் கவரேஜ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் லைட்டாக போட்டிங்கன்னா லைட்டாக இருக்கும் அண்ட் நீங்கள் டபுள் கோட் போட்டிங்கன்னா ஃபுல் கவரேஜும் கிடைக்கும். ஸோ நான் வந்து மீடியமாக வந்து இன்னைக்கு கொடுத்துக்கிறேன். அண்ட் நல்லாவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிப்ளிங் ப்ரஷ்ஷால் ஃபுல்லாகவே நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஈவன் உங்களோட பியூட்டி பிளெண்டர் இருந்தால் பியூட்டி பிளெண்டரால் கூட பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ல இருக்க கன்சீலர். இது ஃபுல் பேலட் வந்து MRP ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனால சிங்கிளாகவே கிடைக்குது. நான் வந்து யூஸ் பண்ணுறது NW40 ஷேடு. ஸோ இதோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். கண்ணு கீழே பிக்மெண்டேஷன் இருக்க இடத்துல அப்ளை பண்ணிக்கலாம். கன்சீலர் செட் பண்ணுறதுக்காக Huda பியூட்டி பவுடர், இது வந்து Blondie ஷேட். ஸோ இதை எடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன், அண்டர் ஐ கீழே பேக்கிங் மாதிரி பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் நம்ம அண்டர் ஐ வந்து பாப் அவுட் பண்ணி காட்டும். அடுத்து ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பெனிஃபிட்ஸ், இது வந்து போமேட், ப்ரோ போமேட். இது வந்து கொஞ்சம் க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்கும். நல்லா வந்து உங்களுக்கு பிக்மெண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி கொடுக்குறீங்களோ அது பொறுத்து உங்கள் ஐப்ரோ நல்லா டிஃபைன் ஆயிரும். ஸோ நல்லா ஐப்ரோ வந்து நல்ல ஓரளவுக்கு நேச்சுரலாக டிஃபைன் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து Huda பியூட்டி, இது ரோஸ் பேலட். ஸோ இதில் காட்டுற இந்த ஷேட் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களோட சாய்ஸ் தான், எப்படினாலும் நம்ம வந்து ஐ லுக் கிரியேட் பண்ணலாம். நான் வந்து ரொம்ப அப்படி ஐ வந்து ரொம்ப பாப் அவுட் ஆகல, ரொம்ப செட்டில்டாக ஒரு சப்டில் ஐ லுக் தான் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து க்ரீஸ் லைனில் ஃபுல்லாகவே ஐலிட் ஃபுல்லாகவே நம்ம அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி கண்ணு கீழே சேம் ஷேட் போட்டுக்கிறேன். ஆனால் அடுத்து வந்து கொஞ்சம் பர்பிள் ஷேடு இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் இன்டென்ஸ் அதிகமாக காட்டுறதுக்காக நான் இன்னொரு லேயராக இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லாவே அதை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 ஷேடு அப்ளை பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த க்ரீஸ் லைன் எல்லாமே கொஞ்சம் ஹார்ஷாக தெரியக்கூடாது. ஸோ இன்னொரு ப்ரஷ்ஷால் என்ன பண்ணிக்கிறேன், நல்லாவே பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். எதுவுமே ஹார்ஷ் லைன் தெரியக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு எம்டி ப்ரஷ்ஷால் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து வந்து இது ஒரு ஷிம்மர் ஷேட். ஸோ கொஞ்சம் என்னோட சாரிக்கும் மேட்சாக இருக்கும். ஸோ ஒரு கிளாம் லுக் கிடைக்கும்ங்கிறதுக்காக நான் இந்த ஷேடை ஐலிட் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் கண்ணுக்கு இன்னொரு கார்னர் பக்கத்துலேயும் கொஞ்சம் இதை அப்ளை பண்ணிக்கலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து ஸ்விஸ் பியூட்டி, இது வந்து காஜல் பென்சில். நல்லா டார்க்காக இருக்கும், நல்லா இன்டென்ஸாக இருக்கும். நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஸ்மோக்கி எஃபெக்ட் கிடைக்கும். கண்ணுக்கு உள்ளே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் பிளெண்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து பட்ஸும் நம்ம எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து காஜலுக்கு பின்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெஜர் கிடைக்கும், அதை வச்சு நம்ம ஸ்மெச் பண்ணிக்கலாம். ஃபேக் லேஷ் வைக்க போகிறது இல்லை, இருக்கிற நம்ம லேஷையும் நல்லா என்ஹான்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து பெனிஃபிட் காஸ்மெட்டிக் உள்ளது. இது வந்து ரொம்பவே இன்டென்ஸாக உங்களோட லேஷை வந்து நேச்சுரலாக நல்லா அழகாக வந்து டிஃபைன் பண்ணிடும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், என்னோட ஐ லுக் வந்து ஏதோ நான் லேஷ் வச்ச மாதிரி இருக்கும். இருக்கிற லேஷை நல்லா என்ஹான்ஸ் பண்ணிடும். அண்ட் இது கொஞ்சம் காஸ்ட் கூட தான், பட் இப்போ ஆஃபர் போயிட்டு இருக்கு, நீங்கள் பாருங்கள். பேக் பண்ண பவுடர் எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி ஒரு பவுடர் ப்ரஷ்ஷால் நல்லாவே டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் அடுத்து வந்து பிளஷ் நான் யூஸ் பண்ணுறேன், K பியூட்டிக்குள்ளது. நல்லாவே பிக்மெண்ட் இருக்கும், அட் த சேம் டைம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஃப்ரெஷ் லுக்கும் இருக்கும். ஸோ இது நம்ம நல்லாவே பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் கான்டோரும் வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட் டீட்டெயில் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஹாட் பிங்க் சேல் டே போயிட்டு இருக்கனால நிறைய ஆஃபர்ஸ் அவைலபிளாக இருக்கு. உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் பர்ச்சேஸ் கூட பண்ணிக்கலாம். அண்ட் நல்ல டிஸ்கவுண்ட் ரேட்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம். இன்னர் கார்னர் ஏரியாவை இந்த மாதிரி நம்ம ஹைலைட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் அடுத்து வந்து நம்ம லிப் லைனர் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இது ஸ்விஸ் பியூட்டிக்குள்ளது. இதோட பிக்மெண்ட் நல்லாவே இருக்கும். அண்ட் இது கொஞ்சம் ஓரளவுக்கு லாங் ஸ்டேவாகவும் இருக்கும். ஸோ அதனால இதுவும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு மேலே வந்து லிப்ஸ்டிக் ஷேடு வந்து அப்ளை பண்ண போகிறேன். இதை நான் வந்து எல்லா லிப்ஸ்டிக்கை வந்து இந்த மாதிரி பேலட்டில் போட்டு வச்சிருக்கேன். பட் நான் யூஸ் பண்ணியிருக்க அந்த லிப் ஷேட் பார்த்தீங்கன்னா மேக்ல உள்ளது. ஸோ இது வந்து மெஹருங்கிற ஒரு ஷேடு. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு நியூட் பிங்க் டோனில் போயிடும். ஸோ இது வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஹைலைட்டர் வந்து இது எனக்கு ரொம்பவே பர்சனலி ரொம்ப பிடிச்ச ஒரு ஹைலைட்டர்னே சொல்வேன். இது வந்து இன்ஸ்டன்டாக உங்களோட ஸ்கின்னை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த லெவல் கொண்டு போகும், நல்ல ஒரு க்ளோயி கிடைக்கும். இது மேக்கப் ரெவல்யூஷன்ல உள்ளது. ரொம்பவே பார்க்கறதுக்கு ஒரு டிவி ஃபினிஷிங் ரேடியன்ஸ் க்ளோ வந்து உங்களுக்கு கிடைக்கும்.
பார்த்தாலே தெரியும். அண்ட் லாஸ்ட்டாக நம்ம மேக்கப் வந்து செட் பண்ணுறதுக்காக நான் மேக்ல இருக்கக்கூடிய ப்ரெப் ப்ரைம் இந்த செட்டிங் ஸ்ப்ரேயால் நல்லாவே நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட மேக்கப் இப்படி தான் இருக்குது. அண்ட் ஜுவல்லரிலாம் நான் வந்து வேர் பண்ணிக்கிறேன். ஸோ இயரிங்ஸ் வந்து இந்த மாதிரி கான்ட்ராஸ்டாக நான் வந்து போட்டிருக்கேன். அண்ட் ஹேர் வந்து டுட்டோரியல் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிரேஸ்லெட், இது ரோஸ் கோல்டு இருக்கக்கூடிய ஒரு பிரேஸ்லெட் போட்டிருக்கேன். அண்ட் அது மாதிரி ரோஸ் கோல்டில் ஒரு ரிங்கும் போட்டிருக்கேன். அண்ட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்னோட லுக் இருக்கு. ஹோப் உங்களுக்கு இந்த லுக் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மேக்கப் லுக் எப்படி இருக்குங்கிறது கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் பை டாடா, டேக் கேர் அண்ட் லவ் யூ ஆல். பை.